சனி சூரியன் உங்கள் ராசிக்கு மிக விரைவில் இதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்து 11 விதமான அதிர்ஷ்டங்களை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதில் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் சொல்லப் போகிறேன். இறைவனுடைய அருளும் புண்ணியம் செய்தவர்களும் புண்ணியம் செய்ய போவர்களும் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து இதை ஃபாலோ பண்ணி 100% உறுதியாக அந்த வெற்றி அடைவாங்க. அடையக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் ஏற்படும், நிச்சயம் நடக்கும், நடந்தே தீரும். ஆனால் இங்கே பொறுமை தான் மிக அவசியம். சனி பகவானும் சூரிய பகவானும் தற்போது கோச்சாரத்திற்கு 11 பெரிய லாபங்களையும் 3 வெற்றி ஸ்தானத்திலையும் தொடர்பு பெற்றிருக்கிறார்கள். அடுத்தது விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் வந்து விடுவார். சனி பகவானுடைய வீட்டிற்கு சூரிய பகவான் வந்தவுடன் சனி ஆக்டிவேஷன் ஆகிடும். சனி நேரடியாக பார்ப்பது சூரியனுடைய வீடு. சூரியனுடைய வீடை பார்க்கும்போது இங்கே கவர்மெண்ட்டு, அரசாங்கம் சார்ந்த வேலை வாய்ப்பு, தொழில்கள், ப்ராஜெக்ட், இந்தமாதிரி விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவ்ல ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கும். அப்போ ரொம்ப நாளாக கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்கலன்னு இயங்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசி அமைப்பிற்கு இந்த ராகு கேதுவுடைய நிலை மைனஸில் இருந்தாலும், ஆப்போசிட் ரியாக்ஷனை கொடுத்து கொண்டிருந்தாலும், மாயாவலையில் சிக்கிக்கொண்டு பணத்தை இழந்திருந்தாலும், இழந்த பணத்தை எல்லாம் நீங்கள் திரும்ப வந்துவிடும். ஆனால் இந்த இடத்தில் நிதானம்தான் மிக அவசியம். இதை ஆக்டிவேட் செய்வதற்கான சூழ்ச்சியை நான் சூட்சமம் உங்களை சொல்கிறேன். இந்த சூட்சமத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அழுதுவிடக்கூடாது, கவலைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. குறைஞ்சபட்சம் 48 நாட்களுக்காவது நீங்கள் இந்த விரதத்தை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் இதை ஆக்டிவேட் செய்ய முடியும். உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோக வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கை, நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவு, எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. ராகு பகவான் புதனுடைய நட்சத்திர காலில் வந்ததால் தான் புத்தியும் மனசையும் கெடுத்து கொண்டிருக்கிறது. வீட்டில் இருப்பவர்களுக்கு தலைவலி அடிக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தெளிவில்லாமல் நிறைய பணத்தை இழந்து விட்டீர்கள். வலி தாங்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறீர்கள் தனிமையில். காதல் தோல்வி, மன ரீதியான குழப்பங்கள், விட்டு போன கணவர் வருவாங்களா, விட்டு போன மனைவி திரும்ப வருவாங்களா என்ற ஏக்கத்தில் வலி தாங்க முடியாமல் இருக்கிறீர்கள். ஆனால் இதையெல்லாம் கடந்து நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம் முன்ஜென்ம கர்ம வினை தான் தற்போது வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் நமக்கு ஒரு நிரந்தரமான வெற்றியும் வாய்ப்பும் சூழ்நிலையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துவிடும். நல்ல விஷயங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும். இதோடைய முதல் சூட்சம ரகசியமே உங்களுடைய பெயரை நீங்கள் எழுதுங்கள். எப்படி எழுத வேண்டும் என்றால், நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறிவிட்டீர்கள் என்று எழுதுங்கள். உதாரணமாக உங்கள் பேரை போட்டு, நான் கோடீஸ்வர நிலையை அடைந்து விட்டேன், உயர்ந்த வாழ்க்கையை அடைந்து விட்டேன், மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைந்து விட்டேன், எனக்கு எல்லாமே நல்லது நடக்கிறது, என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் நல்லவர்களாகவே இருக்கிறார்கள். ஏன்னா இந்த ரைட்டிங்கில் எப்பயுமே நான் புதனுடைய நிலையை மட்டும்தான் அதிகமாக சொல்லிட்டு இருக்கிறேன் எவ்வளோ வீடியோவில். ஏன்னா இந்த ரைட்டிங் ப்ராசஸ் தான் அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ ஒரு அற்புதமான யோக பலனையும் அற்புதமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் முதன்மையான விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஆசைப்படக்கூடியதை ஒரு துளி அளவு கூட சந்தேகப்படக்கூடாது. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் கிடைக்குமா என்று. அதே சமயம் அடுத்த சூட்சமாக நீங்கள் பிஸியாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இது ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருக்கிறேன், அதோடைய தொடர்ச்சி தான் இது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஜாதக அமைப்பிற்கும் சரி, சுய கோச்சாரத்திலும் சரி, செவ்வாய் பகவான் தற்போது கோச்சாரத்தில் நெருப்பு ராசியிலிருந்து அடுத்தது நிலம் ராசிக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு இந்த 11 அதிர்ஷ்டங்களில் வீடு, வாகனம், சொத்துக்கள், நீங்கள் விலை உயர்ந்த ஃபோன்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் வாங்குவோனா கடனில் வாங்குவோனா பணங்காராக கொடுப்பாங்களா அப்படின்ற ஏக்கத்துக்குள்ளே போகாதீங்க. செவ்வாய் பகவான் அந்த இடத்திற்கு வரக்கூடிய இடம் நிலம் ராசி. அந்த ராசியிலிருந்து அடுத்து நிலம் ராசிக்கு வருவார், நெருப்பு ராசியிலிருந்து நிலம் ராசிக்கு வருவார், அடுத்து காற்று ராசிக்கு வருவார். நீங்கள் தொடர்ச்சியாக அது யோக நிலையில் தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது நீர் ராசிக்கு வருவார். இது கண்டினியூவாகவே யோக நிலையில் தான் இருக்குது. நெருப்பு ராசியிலிருந்து நிலம் ராசியில் இருக்கும்போது வீடு வாங்கின சொத்துக்களை வாங்க வச்சிடும். காற்று ராசியில் வரும்போது நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வைக்கும். நீர் ராசிக்கு போகும்போது வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த யோகங்கள் எல்லாமே 48 நாட்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதிலிருந்து அப்படியே நீங்கள் 160 நாளுக்குள்ள அடுத்த ஒரு 6 மாத காலகட்டத்தில் இவை அனைத்தும் உங்களுக்கு சாத்தியமாகும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே நிதானம்தான். இந்த நிதானம் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து விட்டால் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் அனைத்தும்
அடைந்து விடுவீர்கள். யோகமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பதற்கு சூழலும் வாய்ப்பும் ஏற்படும். கேது பகவான் புத்தியை கெடுக்கக்கூடிய நட்சத்திரமான புதனுடைய வீட்டில் அமர்ந்து அதேமாரி ராகுவும் புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ இங்கே புத்தியை கெடுக்கக்கூடிய சில செயல்பாடுகள், சில வருத்தங்களான விஷயங்கள், எதிர்மறை எண்ணங்கள், எதிரிகளுடைய தொல்லைகள், இவை அனைத்தும் நீங்கள் கடந்து நல்ல விதமான வாழ்க்கை, நல்ல விதமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்து இன்பமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும். இந்த இன்பமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பதற்கு நீங்கள் இனிப்பு வகை உணவுகளை வறுமையில் இருப்பவர்களுக்கு வாங்கி கொடுங்கள். மிக முக்கியமாக சனியுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்ய மாற்றுத்திறனாளிகளுக்கு வாங்கி கொடுங்கள். முழு மனதோடு வாங்கி கொடுங்கள். சந்தோஷத்தோட மனநிலையோடு வாங்கி கொடுங்கள். அதுக்கடுத்தது சுக்கிரனும் பார்த்தீர்கள் என்றால் விரையாதிபதி வீட்டில் இருந்தாலும் அவர் சொந்த வீட்டை பார்த்து பல கோடி சொத்துக்களையும் நிலம் பூமிகளையும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடப்பது இல்லை. இப்போ நம்ம சொல்கிற இந்த விஷயம் 10-15 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கவங்களுக்கு ஒரு 50 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கான வழி கிடைக்கும். ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கவங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா கிடைக்க வழி கிடைக்கும். எதுவுமே இல்லாமல் ஜீரோவாகிறவங்களுக்கு பண வரவு படிப்படியாக வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்படி 3 கேட்டகரியாக நம்ம சொல்லலாம். இல்லைங்க என்னங்க 100 கோடி கிடைக்கும், 1000 கோடி கிடைக்கும். எப்பயுமே நான் இந்த வீடியோவில் இதுலேயும் 1000 கோடி கிடைக்கும்னு சொன்னதில்லை. நண்பர்கள் தலைப்பு இப்படி வைக்கிறாங்க, வீடியோ நம்ம எடுத்து கொடுக்குறதோட சரி, அதெல்லாம் போகிறது அவங்க தான். இப்போ இந்த மாதிரி ரொம்ப அவநம்பிக்கையை ஏற்படுத்திக்கக்கூடாது. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் என்றால் முழு மனதுடன் அணுகும்போது அதனுடைய முழுமையான யோக பலனை அடையக்கூடிய பாக்கியமும் யோகமும் ஏற்படுத்தி கொடுக்கும். இங்கே தான் எடுத்த சூட்சமே. சனி சூரியன் எப்பொழுதுமே பிள்ளை தந்தையை குறிக்கக்கூடிய அமைப்பாக வரும். இந்த இடத்தில் அப்பாகிட்ட கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது, பிள்ளைகிட்டையும் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. சனி சூரியனே தந்தை தாய், தந்தை பிள்ளை. அப்போ அதோடைய பேரன் தான் மாந்தி. இப்போ பார்த்திங்கன்னா மாந்தியோடைய நிலை சுயஜாதகத்தில் பாதகமான நிலையில் இருக்கும்போது கவலை, வலி, வேதனைகள்லாம் கொடுத்துட்ருக்கு. இதையெல்லாம் போக்குவதற்கு தொடர்ச்சியாக காகத்துக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை காகத்துக்கு தயிர் கலந்த சாதத்தை வைப்பது அவ்வளோ யோகம். சனிக்கிழமை வைக்கும்போது சனியுடைய தோஷம் நிவர்த்தியாவதும், வெள்ளிக்கிழமை வைக்கும்போது உங்கள் ஆடம்பர வாழ்க்கையும் உன்னதமான யோக பலனையும் அடைவதற்கான வழிவாய்ப்புகளை கிடைத்துவிடும். நீங்கள் ஆசைப்பட்டது போல விலை உயர்ந்த கார்களில் செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது. மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறீர்கள், இன்பமான வாழ்க்கை வாழப்போகிறீர்கள். இவை அனைத்தும் நான் சொல்லவில்லை, இறைவன். உங்களுடைய இஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன், உங்களுடைய இஷ்ட தெய்வம் வாராகி அம்மன், உங்களுடைய இஷ்ட தெய்வம் சிவபகவான், பெருமாள், முருகப்பெருமாள், மாரியம்மன், இந்த மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு வழி நடத்துவாங்க. நல்ல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க. மிக உயர்ந்த நிலை, உயர்ந்த வாழ்க்கைக்கு போவதற்கான பாதைகள் உங்களுக்கு திறக்கப்படும். அடுத்தது இந்த செவ்வாயுடைய 8ஆம் பார்வை சந்திரனுடைய வீட்டை பார்க்கும்போது மனசை கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். நிதானமாக செயல்படும் போது வெற்றியை ஏற்படுத்தும். சில நேரங்களில் எதிர்மறை மனிதர்கள், எதிர்மறை எண்ணங்களில் இருப்பவர்களுக்கு வீழ்ச்சியும், எதிர்மறையான சிந்தனையும், எதிர்மறையான சூழ்நிலையும், கவலையும் அதிகப்படியாக ஏற்படுத்திவிடும். போராட்டமான வாழ்க்கைக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது பயம்தான். அந்த பயத்தை நீங்கள் தூக்கி எறிய வேண்டும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. என்ன கொண்டு வந்தோம், இன்னுமே கொண்டு போகிறது கிடையாது. ஆனால் இருக்கிற வரைக்கும் இன்பமாக வாழணுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்குறோம். ஆனால் அது கொஞ்சம் தாமதமாகுதுன்னு கவலைப்படக்கூடாது, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அவங்களுக்குலாம் இது ஆக்டிவேஷன் ஆகாது. அதனால் தயவுசெய்து பொறாமப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. 48 நாட்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ரைட்டிங் ப்ராசஸ் என்ன ஆகணுமோ எழுதுங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை காகத்துக்கு எள்ளுக்கிழமை தயிர் சாதம் வைங்க. வெள்ளிக்கிழமையில் இனிப்பு உணவுகளை மாற்றுத்திறனாளிக்கு வழங்குங்க. நீங்கள் தினசரி பண்ணுற இந்த செயல்பாடுகளில் வெள்ளிக்கிழமை வைக்கிறது மட்டும் இல்லை, டெய்லியுமே கூட நீங்கள் கொடுக்கலாம் ஸ்வீட்டு. ஆனால் அதுக்காக எல்லாருக்கும் கொடுக்க முடியும் சூழல் இருக்குமா எனக்கு தெரியல. அதனால் கம்பல்சரி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கொடுங்க. எத்தனை பேர் கொடுக்கணும்னா ஒரு 6 பேர் கொடுங்க. 6 பீஸ் கூட வாங்கி கொடுங்க. பிஸ்கெட் கூட 6 பிஸ்கெட் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது அந்த சூட்சமாக உங்களுக்கு அழகாக ஆக்டிவேஷன் ஆகிடும். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் இன்பமான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனைக்குள் நீங்கள் சென்று விடுவீர்கள். நல்ல விஷயம் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இதுக்கிடையே இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கனடா நாட்டுக்கு வேலைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்றால் +1416 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். +1416 35707 நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் என்ற ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம்.
அடுத்தது, இந்த சூட்சமம் பயனுள்ள வகையில் இருக்குது என்று நினைத்தீர்கள் என்றால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் நல்லாக இருக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம். நன்கொடை ஏதாவது கொடுக்க விரும்பினால் QR கோடு இந்த கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு அனுப்பலாம். எதுவும் கட்டாயம் இல்லை. ஏதோ பயனுள்ள வகையில் இருக்குது என்று நினைத்தால் மட்டும் அனுப்புங்கள். எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.